அன்புள்ள நண்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது 5 விஷயங்கள் இயற்கை மரபுகளை சார்ந்தவைகளாக இருக்கின்றன. அவற்றில் ஒன்று அக்குள் முடியை அகற்றுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அக்குள் முடிகளை 40 நாட்களுக்குள்ளாகவே அகற்றிட வேண்டும் என்று இஸ்லாம் போதிக்கிறது. ஏன் சொல்லுகிறது என்று சொன்னால், அக்குள் முடி அது அதிகமாக வளருகின்ற பொழுது சுகாதாரக்கேடு ஏற்படுகிறது, நோய் ஏற்படுகிறது, நோய் தொற்று பரவுகிறது, கெட்ட வாடை வீசுகிறது. அப்போ மனிதர்களுக்கு மத்தியில் சகஜமாக பழக விடாமல் அது தடுக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, இதன் மூலமாக பலவிதமான நோய் கிருமிகள் ஏற்படுகின்ற காரணத்தினால் 40 நாட்களுக்குள்ளாகவே அக்குள் முடியை அகற்றிட வேண்டும் என்று இஸ்லாம் பேசுகிறது. இறைவன் மனித தோற்றத்தை அழகாக படைத்தான். எனவே மனிதன் தனது உடலை அழகாக வைத்திருக்க வேண்டும், தேவையில்லாதவைகளை அகற்றிட வேண்டும் என்று இஸ்லாம் பேசுகிறது. இது குறித்து மற்றவர்கள் பேச மாட்டார்கள், ஆனால் இஸ்லாம் பேசும். இஸ்லாம் இது விஷயத்தில் வெட்கப்படாது. எனவே சுத்தம், சுகாதாரம், நோயிலிருந்து விடுதலை, ஆரோக்கியம், பிற மனிதர்கள் முகம் சுரிக்காத வண்ணம் நடப்பதற்கு அக்குள் முடியை 40 நாட்களுக்குள்ளாகவே அகற்றிட வேண்டும். இந்த சுத்தத்தை பேணுவோமாக, சுகாதாரமாக வாழ்வோமாக.